வணக்கம் மக்களே, இன்னைக்கு பாகுபலி குரோனா பிளட்டோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எபிசோட் 4 எண்டிங்ல காணத்தூதன் கடத்திட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க உல்ஃப் கேங் பசங்கள்ல ஒருத்தருக்கோ ஃபேமிலி கிட்ட போகணும்னு ஆசைப்படுறாரு. இந்த நேரத்துல உல்ஃப் கேங் மாதிரி வேஷம் போட்டு அங்க வர நம்ம பாகுபலியோ அந்த பையனை நைட் டைம்ல யாருக்கும் தெரியாம அங்க இருந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டு போறதுக்கு வெளியே கொண்டு வந்துடுறாரு. இருந்தாலும் மீதி உள்ள உல்ஃப் கேங் பசங்க பார்த்ததுனால அவங்கள பிடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. அதோட எபிசோட் 4 முடிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம எபிசோட் 5 பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. துரத்திட்டு வர உல்ஃப் பசங்க கிட்ட நம்ம பாகுபலியோ, இந்த வயசுல நீங்க சண்டை போடுறதுக்கான நேரம் கிடையாது, அதனால நீங்களும் எங்க கூட வந்துருங்க, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அங்க வெயிட் பண்றதா சொல்றாரு. ஆனா அந்த உல்ஃப் கேங்கோட தலைவர் பைரவோ அதை எதுவுமே கேட்டுக்காம நம்ம பாகுபலியும் அந்த பையனையும் தாக்க சொல்றாரு. இதனால பாகுபலியோ வரும்போது தாகத்துக்கு தண்ணி கொடுத்து அந்த சிங்கத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்த அந்த உருமுன சத்தம் கேட்ட உடனே நம்ம பைரவும் அவங்க உல்ஃப் கேங் எல்லாருமே தெரிச்சு ஓடிடுறாங்க. இதுக்கப்புறம் பாகுபலியோ அந்த பையனை மகிழ்மதிக்கு கூட்டிட்டு வந்து அவங்களோட ஃபேமிலியோட சேர்த்து வச்சிடறாரு. இங்க ரத்த தேவாவை எதிர்த்து போரிடுறதுக்காக நம்ம மகிழ்மதியோட ஆர்மியோட பல்வால் தேவன் ரெடியா இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக பாகுபலியும் அங்க வராரு. பாகுபலியும் நம்ம பல்வால் தேவன் கிட்ட நம்ம ரத்த தேவா ஆர்மியில சின்ன பசங்களும் இருக்காங்கன்னு சொன்ன நம்ம பல்வால் தேவனும் போர்னு வந்துட்டா ஈவி இறக்கும் காட்டக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா பாகுபலியோ அதை சொல்லி கொடுத்து நீதான் சொல்லிட்டு பிளாஷ்பேக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப சின்ன வயசுல பல்வால் தேவனும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கத்தி சண்டை போட்டு தோத்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப அங்க வர பாகுபலி கிட்ட எனக்கு சண்டை போட சுத்தமா பிடிக்காது, சண்டை போட்டா எதிரிகள் தான் உருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அங்க வர்ற நம்ம பல்வால் தேவனோட அப்பாவோ, நீ போர்க்களத்துல ஜெயிக்கணும்னா உன் இதயத்தை கல்லு போரி வச்சுக்கணும், அதுக்கான ட்ரைனிங்கை நான் உனக்கு கத்து தரேன்னு சொல்லிட்டு வன்கட்டாயமா நம்ம பல்வால் தேவனை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாரு. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு வர நம்ம பல்வால் தேவனும் முழுசா மாறி இருந்ததா சொல்லி பாகுபலி இந்த பிளாஷ்பேக்கை முடிக்கிறாரு. கரண்ட்ல நம்ம ரத்த தேவாவோட ஆர்மியை தாக்குறதுக்காக மகிழ்மதி ஆர்மியும் வஜ்ர யுகத்துல ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ரத்த தேவாவோட படைத்தளபதியா இருக்கிற கட்டப்பாவோ அவங்களோட ஆர்மிய ரிஷப யோகத்துல அட்டாக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. ரெண்டு ஆர்மியும் மோதுறாங்க. இதுல நம்ம சண்டை போடும் போது பல்வால் தேவனும் யூகத்தை விட்டு வெளியே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதை பாக்குற ரத்த தேவாவோ அவர் கொல்றதுக்காக கிளம்புறாரு. ஆனா கட்டப்பாவோ பாகுபலி இன்னும் களத்துக்குள்ள வராதனால கொஞ்சம் அவரை வெயிட் பண்ண சொல்றாரு. இதுக்கப்புறம் படை வீரர்களோட உள்ள நுழையிற நம்ம பாகுபலியோ ரத்த தேவா ஆர்மியை தப்சும் பண்றாரு. இதனால ரத்த தேவாவோ மீதி இருக்கிற மொத்த படையிலையும் அங்க இறக்கி அவங்க கூட சண்டை போடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம படை தளபதி கட்டப்பாவோ நம்ம படை வீரர்களோட உயிர் தான் முக்கியம் சொல்லிட்டு எல்லா வீரர்களையும் பின்வாங்கி வர சொல்றாரு. இதுக்கப்புறம் சின்ன பசங்களா இருக்கிற அந்த உல்ஃப் கேங்க அங்க விட்டுட்டு நம்ம கட்டப்பாவும் ரத்த தேவமும் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. பாகுபலியோ உல்ஃப் கேங்க சரணடைய சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி அவங்க சண்டை போடுறதுனால மகிழ்மதி ஆர்மியால நிறைய பேர் இறந்து போறாங்க. அதுல மிஞ்சில 4-5 பேர் மட்டும் கைது செய்யப்படுறாங்க. அதுல பைரவும் ஒருத்தன். நம்ம கட்டப்பாவோ ரத்த தேவா கிட்ட என்ன கால வெட்டிக்கு அனுப்பு, அந்த ஆயுதம் செய்யறவங்களுக்கு உதவி செஞ்சு நான் மிக சிறந்த ஆயுதத்தை உருவாக்கி காட்டுறேன்னு சொல்றாரு. ஆனா ரத்த தேவாவோ அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பாகுபலிக்கு எப்படி பதிலடி கொடுக்க முடியும்னு ரோசின்னு சொல்றாரு. இந்த சிறையில் இருக்கிற உல்ஃப் கேங் மெம்பர்ஸ் சேர்ந்த ஒரு 3 பேருக்கு பாகுபலியோ சாப்பாடு கொடுக்கறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மகிழ்மதியோட அரண்மனை காவலாளிகள் முன்னாடி தன்னோட வாங்க கீழே போட்டுட்டு ரத்த தேவ அவர்கிட்ட சரணடைகிறதோட எபிசோட் 5 முடிக்கிறாங்க. எபிசோட் 6ல சரணடைஞ்ச நம்ம ரத்த தேவாவை ராஜமாதாவோ சிறையில அடிக்க சொல்றாங்க. அப்ப பல்வால் தேவனும் அவங்க அப்பாவும் நம்ம ரத்த தேவாவோ கொண்டுடலான்னு சொல்றாங்க. ஆனா ராஜமாதாவோ அவனை விசாரணை செஞ்சு அவன் ஆயுத செய்யுங்கள் இடத்த நம்ம கண்டுபிடிச்சா அந்த ஆயுதங்கள் நம்மளுக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த பக்கம் மகிழ்மதியில இருக்கிற நம்ம உள்கங்கோட தலைவரா இருக்கிற பைரவோ 3 ஆட்களை நம்ம ரத்த தேவாவை விடுவிக்கிறதுக்காக போகணும்னு சொல்றாரு. மிச்சம் உள்ளவங்க எல்லாருமே ராஜமானோட சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு உதவுங்கன்னு சொல்றாரு. அதாவது பாகுபலியோ ஒரு வயசானவரை காப்பாத்தி மகிழ்மதிக்கு கூட்டு வந்திருப்பாரு. அந்த பெரியவர் நிறைய பெரிய கூஜாக்களை செஞ்சு அந்த பசங்க கிட்ட கொடுத்து ஒவ்வொரு சுரங்கத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கூஜாவை வச்சு இந்த அரண்மனையை தெரிக்க விட சொல்றாரு. இந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா நான் காலவட்டிக்கு போய் ஆகணும், அங்க என்னோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. நம்ம பாகுபலியோ உல்ஃப் கேங் கிட்ட இருந்து ஒரு பையனை காப்பாத்தி கூட்டு வந்திருப்பாரு. அந்த பையன் இந்த வயசானவரை பார்த்து ஷாக் ஆறாரு. அந்த நேரத்துல அங்க வர பைரவோ அவரை புடிச்சு வச்சுக்கிறாரு. இங்க சிறையில இருக்கிற ரத்த தேவ கிட்ட நம்ம பாகுபலி பேசும்போது அவரோ
இங்க நடக்கிற மன்னராட்சிக்கு பதிலா மக்களால் தேர்ந்தெடுத்த ஒரு பிரஜை தான் ஆட்சி நடத்தணும், அப்பதான் ஆட்சி சரிசமமா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா பாகுபலியோ மகிபதினா எல்லா மக்களும் காப்பாத்ததான் படுறாங்க, அதனால நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்நேரத்துல அங்க வர நம்ம உல்ஃப்கேங் மெம்பரோ நம்ம ரத்த தேவாவை சிறையில இருந்து விடுவிக்கிறாரு. வெளியே வர பாகுபலியோ அவர் காப்பாத்தி கூட்டு வந்த உல்ஃப்கேங் பையனை சந்திக்கிறாரு. அவர் மூலமா அவர் காப்பாத்தி கூட்டு வந்த அந்த பெரியவரோ ரத்த தேவோட ஆளுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பெரியவரோ அந்த உல்ஃப்கேங் பசங்களுக்கு கூஜா நிறைய தண்ணி கொடுத்ததாகவும் அந்த தண்ணியோ கல்லையே கரைக்கக்கூடியதாகவும் சொல்றாரு. அந்த கூஜாவை எடுத்துக்கிட்டு அந்த உல்ஃப்கேங் பசங்களோ சிம்மாசனத்துக்கு அடிப்பகுதிக்கு போய் இந்த அரண்மனையை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கதா சொன்ன உடனே நம்ம பாகுபலியோ அதை நோக்கி ஓடி போறாரு. இங்க அந்த கூஜாவை தூக்கிட்டு சிம்மாசனத்தோட அடிப்பகுதிக்கு போற நம்ம உல்ஃப்கேங் பசங்களோ அவங்க கிட்ட இருக்கிற அந்த தண்ணிய அங்க இருக்கிற எல்லா தோல்களையும் ஊத்துறாங்க. இது மூலமா அது சேதமடைய ஆரம்பிக்குது. இங்க சிறையில இருந்து தப்பிச்சு வந்த நம்ம ரத்த தேவாவோ பல்வாள் தேவனோட அப்பாவை சந்திக்கிறாரு. பல்வாள் தேவனோட அப்பா தான் நம்ம ரத்த தேவாவுக்கும் அப்பா. ரத்த தேவாவோட அம்மாவோட ஊருக்கு தெரியாம மறைமுகமா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு நம்ம பல்வாள் தேவனோட அப்பா. ரத்த தேவனும் நம்ம பல்வாள் தேவனோட அப்பா கிட்ட நானும் எங்க அம்மாவும் உங்க மேல ரொம்ப அன்பா இருந்தோம், எங்களையே கொலை பண்ண முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அங்க பல்வாள் தேவனோட அப்பாவோ என்னோட பையன் பல்வாள் தேவனோ ரொம்ப கொலையா இருந்தான், அவனை பலசாலியா மாத்துறதுக்காக முதல்ல உங்க வீட்டு முன்னாடி வந்து கொண்டு வந்தேன். அந்த பல்வாள் தேவன் கிட்ட இந்த வீட்டுக்குள்ள நான் செஞ்ச தவறுனால இந்த சிம்மாசனத்துக்கு சொந்தக்காரியா ஒருத்தி உருவாக்கிட்டா அவள் நம்மளுக்கு இடைஞ்சலா வேற இருக்கா. இப்ப நீ என்னோட சேனாதிபதியா இருந்தா என்ன பண்ணணும்னு முடிவு செய், அது மட்டும் இல்லாம நீ சக்திசாலின்னு என்கிட்ட நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு குருவானையோ அவர் கையில கொடுத்து உள்ள அனுப்பிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ள ரத்த தேவாவும் அவங்களோட அம்மாவும் இருக்காங்க. உள்ள நுழையிற நம்ம பல்வாள் தேவனோ வழி தவறி இந்த இடத்துக்கு வந்துட்டான்னு சொல்லி ரத்த தேவோட அம்மா கிட்ட கூப்பிடுறாங்க. கிட்ட வர பல்வாள் தேவனோ நான் சக்திசாலியா மாறணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை குத்தி கொண்டது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. பல்வாள் தேவனோட அப்பாவும் தான் பையன் சக்திசாலியா மாறிட்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம பல்வாள் தேவனை கொண்டு போயிடுறாரு. இதோட தான் அந்த பிளாஷ்பேக் முடியுது. ரத்த தேவாவோ பல்வாள் தேவோட அப்பா கிட்ட அன்னைக்கு அந்த எரிச்ச வீட்டுல என்னோட அம்மாவோட பணத்தை தூக்கிட்டு தப்பிச்சு நான் வெளியே வந்ததாகவும் ரொம்ப நாள் அந்த பணத்துக்குடியே இருந்ததுனால என்னையும் நீங்க அரக்கனா மாத்திட்டீங்கன்னு அவர்கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறம் ரத்த தேவாவோ தன்னோட அப்பாவே கொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த நேரத்துல பல்வாள் தேவன் அங்க வர பல்வாள் தேவனும் நம்ம ரத்த தேவாவும் கடுமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பல்வாள் தேவனோட அப்பாவோ அவருக்கு மேல இருக்கிற சீலிங் இடிகிற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது. அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ராஜா மாதா மேலையும் சீலிங் இடிஞ்சு அவங்க மேல உள்ள போது அந்த நேரத்துல குறுக்க உழுந்து நம்ம தளபதி அவங்கள காப்பாத்துறாரு. இந்த இடிபாடுகளை உருவாக்குன அந்த உல்ஃப்கேங் மெம்பரை சேர்ந்த 4 பேருமே அந்த சிம்மாசனத்துக்கு அடிப்பகுதியில மயங்கி உழுந்து கிடக்குறாங்க. அங்க வர நம்ம பாகுபலியோ அவங்க தலைவர் பைரவை எழுப்பி விட்டு அவங்க நண்பர்களை காப்பாற்ற சொல்றாரு. இந்த நேரத்துல அவங்க மேல ஒரு பெரிய தூண் முழுக வரப்போகுது. அந்த பாகுபலியோ தன்னோட கையாலேயே பிடிச்சி தாங்கிட்டு இருக்காரு. அப்போ பைரவும் எங்களையே நீங்க காப்பாற்ற முயற்சி பண்றீங்கன்னு நம்ம பாகுபலி கிட்ட கேட்க அதை நான் மறுபடியும் உன்னை சந்திக்கும் போது சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க எல்லாத்தையும் கிளம்ப சொல்றாரு. அவங்க போன உடனே கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற எல்லா தூண்களும் இடிஞ்சு ஒழுகுது. அதோட இந்த எபிசோட் 6 முடிக்கிறாங்க. எபிசோட் 7 ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பல்வாள் தேவனோ பாறைக்கடியில மாட்டிருக்கிற ஒரு பொண்ணை காப்பாத்துறாரு. இதுக்கப்புறம் நம்ம ராஜமாதா கிட்டேயோ நம்ம முடிஞ்சளவு எல்லாத்தையும் காப்பாத்தியாச்சு, இதுக்கு மேல எல்லாருமே இறந்து போயிட்டதா சொல்றாங்க. ஆனா ராஜமாதாவோ பாகுபலி இன்னும் உயிரோடு தான் இருப்பான்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன அடுத்த செகண்டே நம்ம பாகுபலியோ தான் மேல இருக்கிற ஒரு பெரிய பாறையை தூக்கி வீசிட்டு அதுல இருந்து வெளியே வந்துடுறாரு. இதை பார்த்த உடனே நம்ம ராஜமாதாவோ சந்தோஷப்படுறாங்க. இங்க மகிழ்மதியிலிருந்து வர நம்ம ரத்த தேவாவோ நம்ம கட்டப்பாவையும் அவங்களோட படைகளையும் சந்திக்கிறாரு. கட்டப்பா கிட்ட நம்ம ரத்த தேவோ காலப்பட்டியிலிருந்து ஒரு அருமையான வாகனம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாரு. அந்த வாகனத்தை உருவாக்குற நம்ம கோட்டேஸ்வரோ பிரம்மாஸ்திர வச்சு தாக்குனாலும் இந்த வாகனத்துக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் கோட்டேஸ்வரோ நம்ம பைரவ சந்திக்கிறாரு. நம்ம பைரவோ எதிரியா இருந்தா கூட பாகுபலியோ எங்களோட கேங் மெம்பர்ஸையும் என்னையும் காப்பாத்தினாரு, ஆனா ரத்த தேவாவோ எங்களை விட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டதா சொல்றாரு. இங்க பின்னாடி இருந்து மறைஞ்சு கேட்டுட்டு இருக்கிற நம்ம ரத்த தேவாவோ நம்ம பைரவ அவரோட மோத சொல்றாரு. ரத்த தேவாவோ நம்ம பைரவ ஈஸியா அடிச்சு வீழ்த்திடுறாரு. இதுக்கப்புறம் பைரவ் கிட்ட நீ வீரனா இருந்தா என்னையும் ஜெயிச்சிருப்ப, அந்த இடத்துல இருந்தும் எளிதா தப்பிச்சு வந்திருப்ப, ஆனா நீ ஒரு கோழையா இருக்கிறதுனாலதான் பாகுபலியோட உதவி உனக்கு தேவைப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. எங்க பாகுபலியோ பல்வாள் தேவன் கிட்ட நாளைக்கு போர்ல தனியா நம்ம கட்டப்பவ
தேவாவை தாக்கினா அவரை வீழ்த்த முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து தாக்கினா அவரை வீழ்த்திடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அடுத்த நாள் 2 படைகளும் மோதுது. ஒரு பக்கம் பாகுபலி சண்டை போட்டுட்டு இருக்காரு, இன்னொரு சைடு நம்ம பல்வாள் தேவனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ரத்த தேவாவோட நெருப்பு வைக்கிற வண்டி மூலமா மகிழ்மதியோட நிறைய வீரர்கள் இறந்தும் போறாங்க. பாகுபலியோ நம்ம கட்டப்பா சண்டை போடாம நிக்கிறத பார்த்த உடனே கீழே இருக்கிற கத்தி எடுத்துட்டு நேரா அவரை தாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. இத பாக்குற பல்வாள் தேவனும் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பின்னாடியே போறாரு. பாகுபலி ஓடி வரத பாக்குற நம்ம ரத்த தேவாவோ பாகுபலியோ நம்ம கட்டப்பாவை கொண்டுட்டா இந்த போர் முடிஞ்சிரும்னு நினைச்சு வராரு. ஆனா நம்ம கட்டப்பாவோ அவரோட சதி வலையில பாகுபலிய மாட்ட வச்சு அவரை கொண்டு இந்த போரை முடிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கதா அவர் சொல்றாரு. நம்ம ரத்த தேவ சொன்ன மாதிரியே நம்ம பாகுபலி கட்டப்பாவை நெருங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கட்டப்பாவோ அவரோட போர் வீரர்கள் மூலமா நம்ம பாகுபலிய சுத்தி வளைச்சிடுறாரு. அடுத்த கட்டப்பாவோ பாகுபலிய கொல்ல போறாருன்னு பார்த்தா அவர் சுத்தி நிக்க வீரர்கள் எல்லாத்தையுமே அடிச்சு தாக்கிட்டு அதுல இருக்கிற ஒரு வீரரை மிரட்டி கொடியை அதிர்ச்சி நம்ம ரத்த தேவோட ஆர்மியை அங்க இருந்து பின்னாடி நோக்கி ஓட சொல்லிடுறாரு. கடைசியில பாகுபலி கட்டப்பா முன்னாடி நம்ம பைரவும் ரத்த தேவம் மட்டும் தான் தனியா நிக்கிறாங்க. இதனால ரத்த தேவாவோ அவர் வண்டியை உடைச்சு அதுல இருக்கிற நெருப்பை கசிய விட்டுட்டு நம்ம பைரவும் ரத்த தேவாவும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த நேரத்துலதான் நம்ம காலப்பட்டியில ஆயுதங்கள் செஞ்சு கொடுக்கிறவரோ நம்ம பல்வாள் தேவன் கிட்ட மாட்டிக்கிறாரு. அடுத்த கட்டப்பாவோ நம்ம பாகுபலி கிட்ட நம்ம ராஜமாதாவுக்கு ரத்த தேவா கிட்ட இருக்கிற காலப்பட்டியை பத்தி தெரிஞ்சு போச்சு, இதனால என்ன நாட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. இந்த சமயத்துலதான் ரத்த தேவாவோ உன்னோட நட்புறவோடு பழக வருவான். அப்ப அவன் கிட்ட பேசி அந்த காலப்பட்டி இருக்கிற இடத்தை பத்தி தெரிஞ்சுக்க சொன்னாங்க. ஏன்னா அது ஒரு தடவை நம்ம கிட்ட கிடைச்சிட்டா அதுல செய்யற ஆயுதங்கள் மூலமா எப்பேற்பட்ட எதிரிகளையோ நம்ம எதிர்கொள்ள முடியும்னு சொன்னாங்க. நம்மளுக்கு காலப்பட்டி எப்படி முக்கியமோ அதே மாதிரி அதுல சிறந்த ஆயுதங்களை உருவாக்குற கோட்டேஸ்வரோட உயிரும் நம்மளுக்கு முக்கியம், அவரை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்றாரு. ஆனா கோட்டேஸ்வரோ அந்த காலப்பட்டி இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அவர் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள் மூலமாவே அது பர்வத மலையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கட்டப்பா கண்டுபிடிச்சிடறாரு. இங்க பர்வத மலையில இருக்கிற நம்ம ரத்த தேவாவோ காலப்பட்டியில இருக்கிற அவரோட மீதி படை வீரர்களையும் அதுல உருவாக்குன இன்னொரு பீரங்கி வண்டியையும் எடுத்துட்டு நம்ம கட்டப்பாவையும் பாகுபலியும் பல்வாள் தேவனையும் தாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் 7 முடிக்கிறாங்க. எபிசோட் 8 ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பாகுபலியோ ராஜமாதா கிட்ட அந்த காலப்பட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை படை வீரர்களையே நம்ம சாக விட்டோம்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ராஜமாதாவோ இந்த நாட்டு மக்களோட இந்த மகிழ்மதி தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதோட பாதுகாப்புக்கு இத்தனை உயிர்களை தியாகம் செய்யறதுல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ரத்த தேவாவோ இந்த இடத்த ஆளணும்னு நினைக்கல, அழிக்கணும்னு நினைக்கிறான். அதனால அந்த காலப்பட்டி அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஆபத்து தான், முதல்ல அந்த காலப்பட்டியை கைப்பற்றிட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம பாகுபலிய ராஜமாதா அனுப்புறாங்க. அடுத்த பாகுபலியோ அந்த காலப்பட்டி இருக்கிற பர்வத எரிமலைக்கு பக்கத்துல அவங்க படை வீரர்களையும் நம்ம கட்டப்பாவையும் பல்வாள் தேவனையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. நம்ம பல்வாள் தேவனுக்கோ அவங்க இடத்துல நம்ம சண்டை போடுறதுக்கு உடன்பாடு இல்லாட்டியும் நம்ம பாகுபலி கூப்பிட்டதுக்காக அங்க வந்திருக்காரு. பிளாஷ்பேக்ல நம்ம பாகுபலியோ அவங்களோட படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால அவங்க பயிற்சி பண்ணும்போது அந்த படை வீரர் ஒருத்தர் வலிக்கு உள்ள போறாரு. அத பாகுபலி அவரை பிடிக்க போகும்போது அவரும் வலிக்கு கீழே உட்கார்ந்துடுறாரு. அப்ப பாகுபலியோ இந்த ஐடியாவை நம்ம போர்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளானும் பண்றாரு. கரெக்ட்ல காலப்பட்டியில இருந்து நம்ம ரத்த தேவாவோட படை வீரர்களும் பெரிய வாகனங்கள் எல்லாம் வெளியே வந்து நிக்குது. இப்ப பாகுபலியோ கோட்டேஸ்வர் ரெடி பண்ண பெரிய 4 பீரங்கிகளை எடுத்துட்டு வந்து அது மூலமா நம்ம ரத்த தேவா படைகளுக்கு முன்னாடி தண்ணியை பீச்சி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பொருட்படுத்தாத ரத்த தேவாவோ அவங்கள போய் தாக்குங்கன்னு சொல்லி அவங்க படை வீரர்களை முன்னாடி அனுப்புறாரு. உடனே கட்டப்பாவோ நம்மளுக்கு இன்னும் நேரம் தேவைப்படுது, அதனால நம்ம நோக்கி வர்ற வீரர்களை தாமதப்படுத்தணும்னு சொல்றாரு. உடனே பாகுபலியோ அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா ஓடி போய் நம்ம கோட்டீஸ்வர் கிட்ட உங்களோட 2வது பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவரும் அங்கிருந்து ஓடி போறாரு. பிளாஷ்பேக்ல கோட்டீஸ்வரோ நம்ம பாகுபலி கிட்ட என்னோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ரத்த தேவாவோ அழிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தினாரு. ஆனா இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஆயுதங்கள் ஒன்லி பாதுகாப்புக்காக மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ரத்த தேவா கிட்ட இருக்கிற சின்ன பசங்களை எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்காக தான் அவங்களுக்கு உதவியும் செய்யறேன்னு சொல்றாரு. அடுத்த கோட்டீஸ்வரோ நம்ம மகிழ்மதியை இப்படி ஒரு கட்டமைப்போட நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரைபடத்தை காமிக்கிறாரு. நம்ம பாகுபலியும்
நம்ம போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேருமே சேர்ந்து நம்ம மகிழ்மதியை இந்த மாதிரி உருவாக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கோட்டீஸ்வரம் உங்களுக்காக நான் ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பாகுபலி கிட்ட மட்டும் ஒரு இதை காமிக்கிறாரு. அதை நம்மளுக்கு காமிக்கல. அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. கரெக்ட்ல கோட்டீஸ்வரம் நம்ம பாகுபலிக்காக செஞ்ச ஐட்டத்தை ஒரு பெரிய பெட்டி பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அதை நோக்கி நம்ம பாகுபலியும் ஓடி வந்துகிட்டு இருக்காரு. அவரை துரத்திக்கிட்டு நம்ம ரக்ததேவோட ஆட்களும் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கோட்டீஸ்வரம் பாகுபலி கிட்ட உங்களுக்கான ஆயுதம் அந்த பெட்டி பாக்ஸ்குள்ள ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம பாகுபலியும் அந்த பெட்டி பாக்ஸ்குள்ள போறாரு. நம்ம பாகுபலியை துரத்திட்டு வந்த ரக்ததேவ ஆண்கள் எல்லாருமே அந்த பெட்டி பாக்ஸை சுத்தி தொடர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாகுபலியோ உள்ள ஒரு பெரிய ரோபோ மிஷின் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள உட்காந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு அந்த பெட்டி பாக்ஸை உடைச்சிக்கிட்டு வெளியே வராரு. நம்ம பாகுபலியோ அந்த ரோபோட் மிஷினை ஆப்ரேட் பண்றது மூலமா நம்ம ரக்ததேவோட படை வீரர்கள் எல்லாத்தையுமே தாக்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல கடைசியில எல்லா வீரர்களும் சேர்ந்து அந்த மிஷினை கயிறை போட்டு பிடிச்சி ஸ்டக் ஆகி நிக்க வச்சிடறாங்க. உடனே கட்டப்பாவோ அவங்க படை வீரர்கள் மூலமா மண்ணு உள்ள ட்ரம்களை தூக்கி அந்த படை வீரர்கள் மேல வீச கீழே இருக்கிற தண்ணியும் அந்த மண்ணும் அவங்க மேல பட்டதுனால அவங்களோட கவசம் ஸ்டக் ஆகி பொத்துன்னு எல்லா வீரர்களும் கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பாகுபலி யூஸ் பண்ண அந்த ரோபோ மிஷினும் சரிஞ்சு கீழே விழுந்துடுறதுனால அதுல இருந்து நம்ம பாகுபலியும் வெளியே வந்துடுறாரு. இதுக்கப்புறம் கோட்டீஸ்வரம் ஒரு சின்ன பையன் நம்ம பாகுபலி கையில கொடுக்குறாரு. அந்த பையன் வச்சிருக்க பாகுபலியோ முதல்ல தன்னோட கவசத்தை கழட்டி போடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட படை வீரர்கள் உள்ள கவசத்தை எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு இப்ப நம்ம அவங்கள மோதலான்னு சொல்லிட்டு நேரா அவங்க படையை நோக்கி இவங்களும் ஓடி போறாங்க. அங்க நம்ம ரக்ததேவ படையும் இவங்களை நோக்கி ஓடி வராங்க. ஓடி வர நம்ம ரக்ததேவ படைகளோ நிறைய பேர் அந்த தண்ணீரிலே வழுக்கி கீழே விழுந்துடுறாங்க. சில பேர் அடிபட்டு கீழே விழுகும் போது அதுல இருக்கிற தண்ணியும் மண்ணும் அவரோட கவசத்துல கலந்து அவங்க எந்திக்க முடியாமபடி கீழேயே விழுந்துடுறாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம பாகுபலியும் ரக்ததேவாவும் மோதுறாங்க. கடுமையா மோதினதுக்கு அப்புறம் நம்ம பாகுபலியோ ரக்ததேவாவை கீழே தள்ளி விட்டுறாரு. அப்ப பாகுபலியோ ரக்ததேவா கிட்ட தன்னோட தோல்வியை ஒத்துக்க சொல்லி கேட்கும் போது நம்ம பர்வதமலையிலிருந்து வர நெருப்பு குழம்புகள் அவங்க முன்னாடி பாஸ் ஆகி போகுது. அது உருவாக்குற புகை நேரத்துல நம்ம ரக்ததேவாவோ பாகுபலிக்கு பயந்து நம்ம காலப்பட்டிக்குள்ளேயே ஓடி போயிடுறாரு. இதுக்கப்புறம் அங்க நம்ம பல்வல் தேவனும் அவங்களோட அப்பாவும் வராரு. பல்வல் தேவனோட அப்பாவோ 2 பேரையும் கவசத்தை போட சொல்லிட்டு நம்ம எப்படியாவது ரக்ததேவ கொன்னே ஆகணும்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் 3 பேரும் காலப்பட்டிக்குள்ள நுழையிறதோட இந்த எபிசோட் 8 முடியுது.